பொம்பளைட்ட நாகரிகமா பேசுங்க. என்ன உன்னை தப்பா பேசுனேன்? உன்னை கைய பிடிச்சிருத்தனா இல்ல வேற ஆளு மாதிரி வந்து இடிச்சனா? இத வேற செய்வீங்களா? எதுவுமே பேசலையே. கைய பிடிச்சி இழுத்தா தான் நாகரிகம்னு இருக்கா? அடே அப்பா, வந்ததுல இருந்து என்னைய ஒரு நாகரிகமா என்கிட்ட பேசுறியா? உன்ட தப்பாவே பேசலையே. என்ன வந்தோனி முண்டமா இருக்கேன்னா நான் துணி போடாமலா தெரியுதா? உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? முண்டமா அழகா இருக்குன்னு அர்த்தம். உன்னை வர்ணிக்கிறேன். ஊருக்குள்ள ஆள வச்சிருக்கேன்னு நினைச்சா நாளைக்கு என்ன நினைப்பாங்க? உன் தாய்மார்கள் உட்கார்ந்திருக்காங்க இல்லையா? ஆமா. முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க இல்லையா? எத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க? போக வர போக வர போக வர சில ஆளுக்கு புற கடிச்சு விழுந்து படுக்க இப்படி எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. சரி, அவங்களுக்கு வந்தா போகாம அப்புறம் என்ன உன் வாயில இருப்பாங்க? அவங்க என்ன மூத்திரம் போறதையா சொன்னே? நீ பிக்காச்சிருக்கு எங்கதான் போறாங்க தெரியல, திடீர்னு போறாங்க திடீர்னு வராங்க. அப்படி கிடையாதுங்க. வீட்ல புள்ள குட்டி எல்லாம் தூங்குது முழிச்சிருக்கான்னு பாத்துட்டு வரணும். உங்கள மாதிரியா எனக்கு என்னன்னு பொளந்துட்டு கிடக்க. இந்த கூட்டத்துல எவ்வளவு பெரிய அழகியா கூட உட்கார்ந்திருக்கட்டும், சரி ரதியா கூட உட்கார்ந்திருக்கட்டும், அக்கா மக்கள நாங்க பின்னாடி உட்கார்ந்திருக்க மாதிரி ஆம்பளை நாங்க பார்த்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கடா, இந்த பொம்பளை புள்ள சூப்பரா இருக்கடான்னு நாங்க சொல்லணும். உடனே நாய் கூட நக்காத அர்த்தம். நான் கேக்குறேன், நீங்க எல்லாம் சொல்லுவீங்க நான் பின்னாடி உட்கார்ந்திருக்கிற அக்கா சூப்பரா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்க நீங்க சொல்லுவீங்க. நாங்க பிறந்தோம் இல்ல, நீங்க சொல்லுவீங்க நான் எங்க தாய் தகப்பை வளர்த்தான், நீங்க சொல்லுவீங்கன்னா நாங்கெல்லாம் சோறு திங்க போறோம். நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி இந்த அழக வர்ணிக்கல நாய் நக்கலைனாலும் கடைசில நீ தான்டா நக்கி தலையன்னு நாசமத்து போறவனே. ஒண்ணே நக்கனாலும் புளுப்புளும் தாண்டி இருக்கு, நீ நக்கிட்டாலும் கிளுகிளுன்னு தான் இருக்கு. முகரே பாரு முகரே. ஓ முகரே பாரு. சோத்த தான திங்கற நீ சோத்த தான திங்கற. சோத்த விட்டு புய்யவா திங்கற. சோத்த விட்டு சுண்ணாம்பு திங்கறியா? அறிவு இருக்கா? அறிவு அவுச்சு திண்டு வந்து பேசுறியா? அறிவை வச்சிருக்கே இல்ல அத கொதிக்க விட்டு கிடக்குறியா? குடுத்தன வச்சுக்க குறும்பி அந்து வர அந்து வர குடுத்தேன்னு வச்சுக்க உன் குடும்பமே தூக்கிக்கு பாத்துக்க. உனக்கு போடுற ஒண்ணல பாவட புர்றன்னு கிளியும் பாத்துக்க. உனக்கு குடுக்குற குடுல உங்க அப்பா விட்டு அன்றாயிரம் பர்றன்னு கிளியும் பாத்துக்க. எங்க அப்பட்ட போகாத, எங்க அப்பனுக்கு தட்டி ஓத உன் சாமெல்லாம் சப்பட்டியா இரு பாத்துக்க. அட எவ்வளவு பெருசா இருந்தானே நான் இட்லி சட்டில வேக வச்சு கூட தருவேன். உனக்கு என்ன பிரச்சனை? குடுத்தனா சண்டாளி மகளே உனக்கு மூத்திரம் சிருட்டு 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 தள்ளமடி. குடுக்குற குடுல உன் குடும்பமே குன்ன குடிக்க அன்னகாவடி எடுக்க வச்சிரேன் பாத்துக்க. எரிச்சலா பேச கூடாது. என்ன காப்புற எனக்கு ஆத்திரம் வந்துரும் பாத்துக்க. நல்லா இருக்க மணி மகளே. எப்படி இருக்க தெரியுமா? நல்ல செக்ஸ் பியரா இருக்கு. பாத்தியா என்னை தொட வந்த அக்கா வந்துருச்சு பாத்தியா? பொம்பளை பிள்ளைய நாடகத்துக்கு நடிக்க போட்டோமா உன்னை கட்டி பிடிக்க போட்டோமா வந்துருச்சு அந்த அக்கா. அப்பா முடிப்பா. உன்னைய கட்டி பிடிக்கிறது ஒண்ணுதான், பேசாம செம்பனூர்ல பன்னி குட்டியை கட்டி பிடிச்சு படுத்து கிடக்க. அட எந்த குட்டியா இருந்தாலும் நீ உனக்கு என்ன பண்ணியா புள்ள வைக்க போது? பொம்பளை நாங்க தான் புள்ள வைக்கணும். எவ்வளவு பெரிய ஆம்பளையா இருந்தாலும் நீ ஒருவேளை சோறு திங்க ஒண்ணு பெத்த தாயிட்ட வரணும், இல்லன்னா கட்டின பொண்டாட்டிட்ட வரணும், இல்லன்னா அங்க சோத்துக்கு பதிலா பியவா தும்ப. இப்ப சொன்னல என் குண்டான்ல போட்டு அப்படி ஆக்கி வைக்கிறேன்னு இப்ப பேசல அடி சண்டாளி மகளே ஒண்ணு பெத்த தாயிட்ட வரணும், இல்லன்னா பொண்டாட்டிட்ட வரணும். இந்த ஆம்பளை படுற பாடு உனக்கு தெரியுமா? என்னைக்கு ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்றானோ இந்த உலகத்துல எந்த ஆம்பளையாவது கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ்ற மட்டும் கைய தூக்க சொல்லு. பக்கமாக நான் நாண்டுக்கு தொங்கி செத்து போய் ரெடி சண்டாளி மகளே. நாங்க எவ்வளவு கூட்டம் உட்கார்ந்திருக்கோம். உங்கள மாதிரி ஆம்பளைகளை கல்யாணம் பண்ணி ஏதாவது ஒரு வகையிலயாவது சந்தோஷமா இருக்கமான்னு எங்களை மாதிரி பொம்பளைகளை கை தூக்க சொல்லியா பாப்போம். உனக்கு ஒரு உன்னையெல்லாம் வீட்ல வச்சிருக்கிறது பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். உனக்கு தெரிஞ்சுக்க, இருக்கிறத வச்சு வாழ்றதே பொம்பளை. ஒரு என்னைக்குமே ஒரு பொம்பளை கட்டின புருஷனுங்களோட வரவு செலவு தகுந்தபடி குடும்பத்தை நடத்துறவாரு அவதான் பெண்ணு. நிறைய பெண்கள் பூரா செல்ல எடுத்துக்கிட்டு மீஷோ பிளிப்கார்ட் அமேசான் பூரா பூளுன்னு ஆர்டர் பண்ணி பூரா ஆண்ட்ராய்ட்ல எல்லாத்தையும் வாங்கி கவட்டுக்குள்ள குமிச்சுக்கிட்டு குடும்பத்தை நாசமாக்கிக்கிட்டு நீ நான் பேச வந்துட்ட வைக்க. நாங்கெல்லாம் கேக்குறோம், இருக்கிறத வச்சு வாழ தெரியறவ தான் பொம்பளை. சரி எங்களுக்கு வாழ தெரியல, நீ இருக்கிறத வச்சு வாழ வேண்டியதானே? நீ மட்டும் 1848 வீரன் ஜானக்ஸ் அது இதுன்னு மூத்திரத்தை குடிக்கிறாப்ல காசு எடுத்துட்டு போற. நாங்க பிளிப்கார்ட்ல புளுக்கு புளுக்கு புளுக்குன்னு போறோம்னா நீ ஒயின் ஷாப்ல புளுக்கு புளுக்குன்னு நீ குடிக்கிற. அடியே நாசமத்து போக. அடியே பிக்கால் சிரிக்கி. ஐயோ பப்புன நல்லவனா போடுங்கடா. இப்படி லூசு பையில போட்டு வச்சிருக்கீங்க. ஆம்பள புடிக்கற மயிர புடுங்கறான்ற. இவட பாக்க கார் வேற வச்சிட்டு வராங்க. உங்களோட அலகுடுப்பு தாங்க முடியாத நிம்மதியா ஒயின் ஷாப்லயாவது போய் கடந்துட்டு வரணும்டான்னு பூரா ஆம்பள பூரா குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கு. உங்க அலகுடுப்பு தாங்க முடியலன்னா இதுல தான் சந்தோஷம் இல்ல. இந்த பிளிப்கார்ட்ல வர்றதையாவது எடுத்து பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம்டா. அத நாங்க வாங்குறோம். அப்படியே புளுப்புன்னு தான் இருக்கும். உனக்கு புள்ள பத்துட்டால அப்படியே பெரிய புளுப்புன்னு தான் வைக்க முடியும். எங்க புள்ள பக்கற? எங்க புள்ள பக்கற? எங்க புள்ள பக்கற? நானா கேக்குறேன். பொம்பளையா போய் புள்ள பக்கன்னா நான் செவுத்துலயா போய் உட்கார்ந்து ஏறிக்கிட்டு உட்கார முடியும்? ஏண்டா நாசமத்து போறவனே நீ முழிச்சு சோலி பாக்கணும்டா. நீ போதையில பொளந்துக்கிட்டு தூங்குனீனா நான் எங்கடி புள்ள பக்கறது? இதுல நோத்தா வர 3 மாசத்துல பொளக்கலங்க. நீ சோலி பார்த்தாலும் உனக்கு கர்ப்பப்பையில முட்டை கட்டி இருக்கு, நீர் கட்டி இருக்கு, மயிர புடுக்குன கட்டி இருக்குன்ற. நாங்களும் தான் கேக்குறோம், எங்களுக்கு தான் முட்டை கட்டி என்னென்னமோ இருக்குது. உனக்கும் தான் போய் பார்த்தா அங்க வெள்ளையணு இல்ல சிகப்பணு இல்லன்னு சொல்லி டெஸ்ட் எடுக்கறியா? உனக்கு புள்ள பக்கறதுக்கு இதுல டெஸ்ட் பேபி வேற. இவனே வேஸ்ட், இவனுக்கு டெஸ்ட்ல வேற பேபி பக்கணுமா? டேய் அகிலாண்டா இப்படி பேசாத. அட்ட தர்த்தனியா பொம்பளை பேச ஆரம்பிச்ச பிறகுதான் சரித்திரம் படிச்சிருக்கு. அன்னைக்கு ஒரு இப்ப சுதந்திரத்துல
ஆண்கள் தான் எல்லாரும் போராடிட்டு இருந்தாங்க. சுதந்திரத்துல பெண்களும் போராடலாம்ன்றத நான் வேலுநாச்சியார், சிவகங்கை மாவட்ட வேலுநாச்சியார் நிரூபிச்சு காட்டினாங்க. அரசியல்ல ஆண்கள் மட்டும்தான் நின்னுட்டு இருந்தாங்க. முதல்ல அரசியல்ல பெண்ணும் நிக்கலான்னு கமலாதேவின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க அரசியல்ல நிக்கலாம்னு அவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க. எத்தனை விளையாட்டுல எத்தனை பொம்பளைய சாதிச்சுட்டு இருக்கோம். நீங்க ஆம்பளைய, நாங்க பொம்பளைய வாய் பேசுவோம்யா, 10 நிமிஷம் பேசுவோம், 11வது நிமிஷம் உன்னை காணோம்னா அந்த வாசலையே பார்த்துட்டு உட்காந்துருக்கும். ஏன்னா அந்த மிச்சம் மீதிய பூரா உனக்கு தானே போட முடியும். என்ன சரி மணி, என்ன நீ ரப்பா பேசத்தான் செய்வ. நீ பேசுறதுக்கு காரணம் இருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன திடீர்னு புயலா இருந்ததை இப்படி அமைதியாக்கி விட்டீங்களே. புயலா இருந்ததை இப்படி எப்படி மாத்திட்டீங்க? ஒரு 10 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி உன் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் ஏறிச்சா? எனக்கு பேசத்தான் செய்வேன். நான் 1000 ரூபாய் வாங்கவே இல்லை. 1000 ரூபாய் வாங்கினாதான் ஏறும். பேசத்தான் செய்வேன். இல்ல நான் வாங்கினேன்றே. ஏத்தா ஏறிச்சாத்தா 5000 ரூபாய் ஏறிடுச்சான். ஆமா, இன்னும் எத்தனை நாளைக்கு பேசுவேன்? ஒரு 3 நாளைக்கு பேசுவேன். சரி, அதுக்கப்புறம் ஆம்பளை கவட்டுகளை தாண்டி விட்டுறேன். சனி கவட்டுகளை தாண்டி விட்டு நான் 5000 ரூபாய் ஏறணும்னு ஏடிஎம் கார்டை நானாடா தொலைவுனே. மல்லிகை சாமான் பொருள் எங்க வைக்கிறேன், கடுகு டப்பா எங்க இருக்குன்னு அந்த 5000 ரூபாய ஆளா எடுத்துக்கிட்டு கூட்டிட்டு போறத நீ தானேயா? அன்னைக்கு இத்தனை நாள் நம்மள பைக்ல கூட்டிட்டு போனா வேலை இருக்குன்னு போவேன். இந்த 5000 ரூபாய் வந்தோனி பைக்ல பெட்ரோல் போட்டுக்கிட்டு கூட்டிட்டு போறியா? பிரியாணி வாங்கி பிய திங்கிறாப்ல தின்ன. பேக்கு சூப்பரா இருக்குடா. பேக்கு சூப்பரா இருந்தா நீ தூக்கிட்டு திரிய போறியா? கண்ணு வைக்காதடா மாமா. இத சுத்தி போடுங்க மாமா. குண்டிய சுத்தி போட்டாலும் கிளுக்குந்தே இருக்கான் ஓட்ட குண்டிய. சரி சரி, ஏன் குண்டி ஓட்ட குண்டி, உனக்கு குண்டில ஓட்ட இல்லையா? நீ அப்ப எது வழியா கக்குற? நீ என்ன வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் நீ அப்படி சொல்லாதீங்க. எதை பேசினாலும் அதை பேசாதீங்க. எங்க அப்பன் பெத்ததுக்கு அடையாளமே அது ஒண்டிதான் இருக்கு. இருக்கட்டும், உனக்கு எனக்கு பிரச்சனையா இல்ல? இல்ல தகரால இல்ல இல்ல. நீங்க என்ன எனக்கு மாமனா? நீ என் பொண்டாட்டியா? நானா? என்ன சொன்னீங்க? உனக்கு கள்ள பொண்டாட்டியா வேணா வர, பொண்டாட்டியா வர மாட்டேன். ஏன்னா பொண்டாட்டியா வந்தா நீ பேச மாட்டேன். செல்லுல ஒரே ரிங்கில அலோன்ட்டு வச்சிருவேன். கள்ள பொண்டாட்டினா கூட 1 மணி நேரம் பேசுவேன். பொண்டாட்டி கிட்ட பேசுற ஆளுகளை எங்கேயே சுத்தியும் கண்டுபிடிச்சுக்கலாம். எப்படி? மத்த ஆள்கிட்ட பேசுறதுக்கும் பெண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மத்த ஆள்கிட்ட பேசினா 92 மணி நேரம் பேசுவேன். கட்டுன பொண்டாட்டி கிட்ட பேசினான்னு வச்சுக்க, இவன் கட்டுன பொண்டாட்டி கிட்ட தாண்டா பேசுறான்னு கரெக்டா கண்டுபிடிச்சலாம். எப்படி? போன் வந்தோடனே என்ன சொல்லு வையி அப்படின்னாவே பொண்டாட்டி கிட்ட தான் பேசுறான்னு தான். எப்படிங்க இதே மாதிரி இருக்கீங்க? நான் பார்த்த மாதிரியே இருக்கேன். எங்கேயோ அதை பார்த்த மாதிரி இருக்கேன். சரி, என்ன தொழில் பண்ற? சொன்னா கோச்சுக்க கூடாது. சீச்சி, நான் கோச்சுலாம் எத்தனை வருஷம் ஆச்சு. அதெல்லாம் கோவம்லாம் விட்டுட்டேன். நானு ஆப்ப வைக்கிறேன். வாவ், நான் என்ன பண்றேங்க? என்ன வைக்கிறீங்க? நான் கோலா உருண்டை வைக்கிறேன். கோலா உருண்டையா? ஆனா கோலா உருண்டைன்னு சொன்ன ஒரே ஆள் நீதாயா? இப்பதான் முதல்ல புரோட்டானா அழகா சொல்லல, இப்ப விளம்பரத்துல புரோட்டா கொக்கோலோட சேர்ந்து வருதா? டிஃபரண்ட் பண்றாங்களா? இருக்கட்டும். ஆனா நீங்க 2 பேரும் என்ன லவ்வர்ஸ கைய புடிச்சிட்டு விட மாட்டேங்கிறீங்களா? என்ன தெரியல, என்னைய தவிர வேற யார் கையாவது புடிச்சேன்னா கைய ஒடிச்சு விடுவேன். தூமிய குடிக்கு ஒழுக்கமா உட்காராம. அப்படி கேட்காத. இந்த தண்டி ஆம்பளை கேட்காத. நான் எவ்வளவு சிரமப்பட்டு உனக்காண்டி பேசிட்டு இருக்கறேன். என்னைய பார்க்காம அங்க நக்கற வேலையா? இங்க பாரியா பேச. மேற்கொண்டு மணி மேல தா குடிக்கிறேன் அப்படின்னு வந்தா என்ன எதை ஊத்தி கொடுப்ப? சரி மணி, நீ வா. ஆப்ப வைக்கிறியே. எனக்கு ஆப்பத்துல என்னைக்குமே நாங்க ராம்நகர்ல சாப்பிட்டு ரொம்ப பழக்கம். சரி. ஒவ்வொரு ஆப்பம் இப்படி சாப்பிட்டா இருக்கும், ஒவ்வொரு ஆப்பம் இப்படி உப்பி இருக்கும். பொதுவாவே ஆப்பம்னாவே இப்படி உப்பி இருக்கணும். அது நடுவுல மட்டும் உப்பி இருக்கும், சுத்தி பள்ளமா இருக்கும். இங்க இருந்து தடவும் போது இந்த மேடு தண்டுபடணும். இப்படி பொசுக்குன்னு வந்துச்சு, அது சீக்காப்பம்னு அர்த்தம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நம்மளது ஆப்பம் முத கரூர்ல வித்தேன், அப்புறம் திண்டுக்கல்ல வித்தேன், மதுரையில வித்தேன், இப்ப காரைக்குடியில வந்து விக்கிறேன். ஏகபகமா வாங்கிருப்பாங்களே. அப்ப கடைசியில நாங்க காரைக்குடி ஆளுகதே நஞ்ச சிரிக்கன்னு சொல்ல வர்றேன். இப்ப அவன கணக்கு பண்ணி புடிமா. ஏனா நம்மள மேலே இழந்த படுத்திருக்கு, இழந்த படுத்திருக்கு. பழுத்திருக்கு நான் இதுல ஏறி
எப்ப ஏறினேன்னா அப்பதான் 4 பேர் தோதுக்கு வருவிய. உளுப்பட்டவா பாட்டு படிக்கும் என் சொட்டு புண்டுகளா இரவா தண்டுகளா மாப்பிளத்துக்கர மேல மயிலுலத்தும் சின்னவனே மயிலுலத்தும் சின்னவனே மேடையிலே நாயிரந்து பாடும் குரல் கேட்கலையா பாடும் குரல் கேட்கலையா. எங்க ஊர் பக்கத்துல கண்டுபட்டின்னு ஒண்ணு இருக்கு. சரி. மஞ்சர்ல மாடு ஊரா ஒன்னே மாதிரி தான் வரும். எப்படி? தும்முலு ஒண்ணு உத்த தண்டி. ஏண்டா பேசியா மஞ்சூரில் ஆப்ப நல்லா வைக்குமே. சரி இருக்கட்டும். ஏ வாகண்ணே ஆலமரம் 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 அங்க வெளுப்ப பார்த்தா ஐயா தண்ணே அவங்கெல்லாம் போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? இது ஒரு மயிர் மட்டும் தான்டா மிச்சம். 27 வருஷமா நாடகம் நடிச்சு இந்த வரக்கூடிய டான்ஸ்கார பிள்ளைகளை போட்டு பிதிக்க எடுக்கிறேன் பாரு. அதுலயும் ஒரு பிள்ளைய எல்லாம் ஒண்ட விடுத்துக்கல. பிள்ளை தவிட்டு கீழாரங்கி கீழாரங்கி மிதிக்க முடிக்க போறேன் தன்னே நானே 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 விதைய முடிக்க போறேன் தன்னே நானே தானே நானே. ஆடியா என்னையா? நல்லா இருக்காடா நல்லா இருக்காடா. பிள்ளை தவிட்டு சுமந்த பிள்ளை இடம் தெரியாம இடிக்கிறியே. சின்ன பிள்ளையில எங்க அம்மா பால் கொடுக்கும் போது நெல்லுக்காய போட்டுக்கிட்டு இருந்துச்சு. கோழி வந்து மேய வரும்போது ஒரு பொம்பளை புளியங்கொட்டையை எடுத்து கோழியில எறியணும்னு ஏன் புடுக்க நீ பெரிய லைலாண்ட் லாரிடா. நம்மட்ட 3 சக்கரம் அட்ரஸ் உண்மையிலே நீ கொடுத்து வச்சாலு. ஏன் நீ மேல செவனேன்னு இருக்க. முத குத்து வாங்கி பாரு உன் கூம்புற அந்த வேற. கொண்டமலை கொண்டா வட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு கொண்டமலை கொண்ட விட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு அந்த அடிக்கு 10,000 சம்பளம் கொடுத்தாலும் செல்லும். எதுக்கு? நீ அடிச்சடில நாடகத்துக்கு கூட்டிட்டு வந்து இத அடிக்கவா? நீ அடிச்சடில ரெண்டும் முழுங்கிரு முழுங்கிரு. நீ ஆண்ணே நான் ஊண்ணே. எதா? கொண்டா வட்டு கொண்டா மேல போட்டு மச்ச பார்வதி ராதடி மச்சங்குரி மாராதடி பார்வதி ராதடி மச்சங்குரி மாராதடி தேதியே வந்தன உசவா சந்தன மச்ச பார்வதி ராதடி மச்சங்குரி மாராதடி மச்ச பார்வதி ராதடி மச்சங்குரி
போமா என்ன பண்ணுதா? டார்லிங் என்னன்னு கேளு பாரு, போய் என் முன்னாடி எப்படி நடந்துக்கிறாரு பாரு. நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு மண்டே மண்டே தடவறாப்ல என்னன்னு செய்ய கூடாது சொல்லு. ஏய் இந்தியா ரெடி பண்றாப்லமா? என்ன அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரிய புள்ள, அப்போது பார்த்த புள்ள இப்ப அடையாளம் தெரியவில்லை. ஐயரா ஏய் இவளை கட்டினவன் செத்த செம்ம போடா பேப்பேல அப்படின்னு சொல்றா. ஐயரா நீங்க இடிக்கல நான் செவனே நின்னல இருக்கட்டும், நீங்க இடிக்கல நாங்க செவனே நிக்கிறோம்ல. இப்ப நீங்க ஒரு அடிக்க கிளம்பிட்டீங்க, நாங்க கிடக்க கிளம்பிட்டோம். எதுக்கு? ஐயர மீன் பிடிக்க பானை ஆத்துல மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல, ஐயர மீன் பிடிக்க பானை ஒரு மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல எங்கத்தை சொல்லி விட்டு வேறுவே ஐயர மீன் பிடிக்க பானை ஆத்துல ஒரு மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. திருவள்ளவுக்கு துணி மட்டமத்தில் சிலுக்கு துணி பத்திரமா எடுத்து தாரை பக்கத்துல வாட்டி அம்பிக்கரை வேட்டி கட்டி கக்கத்துல கொட்டை கிடிக்கி தேர சுத்தி வந்தாலும் சம்மதிக்க மாட்டேன். அடி கொஞ்சம் கூட இறக்க இல்லையா, அடி வஞ்சா வந்தாயம் மேலதான் ஆசை இல்லையா, இருக்கவில்லையா அது பஞ்சவண்ண என் மேலத ஆசை இல்லையா. வெத்தலம் அடிச்சு கொடுமானே அத்தல வெளிய சொல்லமானே, தலம் அடிச்சு கொடுமானே அத்தனை வெளியே சொல்லலானே. அவுக்குறியா பூட்டுறியா? இல்ல அப்பப்ப கேபிள சரி பண்ணாதான் அது கொஞ்சம் டெம்பர் கிடைக்குது. டெம்பரா? டெம்பர் உனக்கு தெரியாது? ஐ டோன்ட் லைக் இட். வெத்தலம் அடிச்சு கொடுமாமா நீ மத்தல வெளிய சொல்லலாமா, தலம் அடிச்சு கொடுமானே அத்தனை வெளியே சொல்லலானே. எல்லாம் முண்டமா போச்சுடா. ஏண்டா எல்லா பிள்ளையும் பாரு எப்படி சொல்றீங்க? போச்சே என் ஃப்ரெண்ட் கேட்பாளே. அப்படியா? பஞ்சு முட்டா சேல கட்டி இதான் உங்க நிலைமை. ஆர்வத்துல செய்யறோம்னு நினைச்சு எது போகுது வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. உன்னைய மாதிரி பிகரை பார்க்கும்போது பதட்டத்துல செய்யறதாண்டா. வசனத்தை எத்தனை பிகர்ட்ட சொல்லிருக்க வீடியோல பார்த்துட்டு ஒண்ணு கூட சிக்க மாட்டா லூசு முண்டை. எப்படி சிக்குவாளுக? நீ செலவு பண்ண மாட்ட. வாவ், நம்மளுடைய அந்தரங்க ரகசியம் புறம் தெரிந்து கொண்டிருக்கிறார். பஞ்சு முட்டா சேல கட்டி பட்டு வண்ண ரவுக்கா போட்டு கஞ்சி கொண்டு பாலபல என்று உள்ள நிவாரியா நேசிக்கிறேன். ஐ லவ் யூனா என்ன? உன்னை காதல் பண்றேன்னு அர்த்தம். என்ன சொன்னீங்க? உன்னிமே தான் சொன்னோம். காதலா? மணி அது எப்படி இருக்கும்? கிட்ட வா. காதலுக்கு எது கிட்ட வர சொல்ற? கிட்ட வந்தா தாண்டா பண்ண முடியும். ஆஹா, கிட்ட வராம பண்ணுங்க. அப்ப நீ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் போகணும். எதுக்கு? நோ
யாரு கூப்பிட்டாலும் இப்படித்தான் போவியா? ஆமா, குழப்பையாதான். 200 ரசீது காசை மட்டும் அனுப்பிடுங்க. கடை முன்னு முன்னு இந்த கதவுக்கு எண்ணெயை போடுங்க போய். மணி, என்னைய விட்டுட்டு வேற யார்ட்டையும் ஜம்ப் பண்ணுவியா? என்ன நாதான் என்னைய பார்த்து அப்படி சொல்றீங்க? மதுரையில கண்ணகி சிலைக்கு அப்புறம் என் சிலையை தான் வைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, இது வேற சனியை முடிச்சது. கிரு கிரு எத்தண்டி பொய், பச்சை பொய் செம்மனூர்ல வந்து சொல்றாங்க. 5 பேருக்கு அலியா பத்னியா வந்த பாஞ்சாலி கூட அப்படி பத்னியா வாழ மாட்டா. நாதா காட்டுக்கு சீதையை அனுப்பிவிட்ட ராமன் கூட நம்ப மாட்டேன். அப்படி ஒரு சீதையா உங்ககிட்ட நான் வந்து உங்க காலடியிலேயே கிடப்பேன். மணி, கடைசியா உங்களுக்கு பாலை ஊத்திட்டு தான் நான் அடுத்த வேலையை பாப்பேன். மணி மணி மணி, காதுல லேசா ரத்தம் வருது பாருவே. உனக்கு காதுல தானே வருது. எல்லாத்தையும் என் காதலை சொல்லுகிறேன். என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்டீங்கல்ல, ஒருவேளை எனக்கு ஒருவேளை கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிள்ளை இல்லைன்னு 2வது கல்யாணம் பண்ணி, ஏன்னா இப்ப பிள்ளை இல்லைன்னா 2வது கல்யாணம் போயிருது. ஆமா, பிள்ளை இல்லைன்னு 2வது கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? ஒன்னேவா? என்ன இல்லையா? ஒருவேளை நான் என்னை கல்யாணம் பண்ணி எனக்கு பிள்ளை இல்லைன்னா 2வதா ஒருத்தைய கூட்டிட்டு வருவியான்னு கேக்குறேன். பாரதியார் பேரண்டா. யாருப்பா? நான் தான். நான் இங்க பாடுற வாய் ஒரு பக்கம் இழுக்குதுடா எனக்கு. இதுல வை. எதுல வைக்க? கொண்டு போய் உன் வீட்டுல குடியா. என் காதலை சொல்லு. ஹலோ. ஓ வசந்தராதா தேன் சுமந்த ரோஜா என் தேகம். இந்த பாட்டு முடிஞ்ச உடனே இந்த பெண்கள் ஊரா மணிப்பரிசில வச்சிருக்க ஒரு 50-100 எடுத்து அன்பளிப்பு கொடுப்பீங்க. வீட்டுல வச்சு வச்சிருப்பாங்க. கால்ல ஏதாவது இருந்தா கொடுத்துருங்க. கால்ல செருப்பு தான் கிடக்கு. கொலுசா? இல்ல, வேற மிஞ்சி கொலுசு வச்சிருப்பாங்கல்ல அது. இல்ல, வெள்ளி ரொம்ப கூட விலைக்கு போகுதுதா. செருப்புன்னு நினைச்சீங்களா? செருப்பா கொடுக்க சொல்றேன். இப்ப செருப்பு வாங்குறது கூட இப்ப விலை அதிகமாகி போச்சு. இருக்கட்டும், பிளாஸ்டிக் செருப்பா இருந்தா கொடுக்கட்டும். எடை போட்டு போல. என் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம். என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயோ. வசந்தராதா தேன் சுமந்த ரோஜா. ஓ வசந்தராதா தேன் சுமந்த ரோஜா என் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம். என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயோ. ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா. சொர்க்கமே பொய் பொய் எம் சொர்க்கம் என் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கமே பெண்ணே. சூடிய பூச்சரம் வானவில் தானோ. வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா.
மாசம் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயோ ஓ வசந்தராஜா சுமந்த ரோஜா வந்துருச்சு நாதா. என்னமா உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துருச்சு. வரும்ல. ஹலோ வரேன். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. இங்கு நீ இல்லாமல் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. இங்கு நீ இல்லாமல் வாழ்வானோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உயிரே. தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன். உறக்கமில்லாமல் அன்பே நான் எங்கும் ஏக்கம் போதும். இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமோனாலும் வாடை காலமோ நீ வந்தாள் வசந்தமாகலா. கொதித்திருக்கும் கோடை காலமே நீ வந்தால் குளிர்ச்சி ஆகலாம். நாளும்